வணக்கம் மக்களே, நீங்கள் வேறு கேட்குறது மக்கள் கமெண்ட். நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் Wonder Woman 84 கண்டிப்பாக நிறைய பேருக்கு பல விதமான கேள்விகளை மட்டும் இல்லாமல் நிறைய ஏமாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. பிகாஸ் அகைன் உள்ள ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன்டா காமிக்கிறீங்கிற தாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் Wonder Woman 84 கேப்டன் மார்வலோட பெஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எஸ், நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க. கேப்டன் மார்வலோட எனக்கு தெரிஞ்சு Wonder Woman 84 நல்லா இருந்துச்சு. என்னோட அரை பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுலாம் சொல்ல வரல. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஐ மீன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி. மேபி ஆக்டிங் வைஸாகவும் சரி, அதே மாதிரி Wonder Womanோட அந்த காமிக் புக் அக்யூரேட்டான விஷயங்களை காமிச்சதுலேயும் சரி, அதுக்கு ஒரு அரை பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். பட் அதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே படங்கள் தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, எதுக்கு இந்த காமிக் புக் யூனிவர்ஸ், அந்த சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் ஃபீமேல் லீட் மூவிலாம் இந்த அளவுக்கு மொக்கையா பண்ணுதுன்னு சொல்லி அடுத்து வர போகிற வாண்டா விஷன் பிளாக் விடோ நினச்சா தான் எனக்கு லைட்டாக மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் வந்து ஏகப்பட்ட ஃபீமேல் லீட் மூவிஸில் Wonder Woman 1 அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்து அந்த டார்க் ஃபீனிக்ஸ், கேப்டன் மார்வல் அண்ட் இப்போ வந்து Wonder Woman 84 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் அவங்க ஒரே ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. சூப்பர் ஹீரோஸ் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க சூப்பர் ஹீரோ. ஃபர்ஸ்ட்லாம் இனிஷியல் ஸ்டேஜ் அந்த காமிக் புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீட்ஸை ரொம்பவே கம்மியாக தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாடர்னாக மாற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் காமிக்கப்படுது. ரெண்டு பேருமே ஈக்குவலுங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நிறைய இடங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் மூவிஸில் அது இன்னும் கடைப்பிடிக்கவே மறந்துடுறாங்க. அண்ட் ஃபெமினிசத்தை கண்டிப்பாக ஓரளவுக்கு தூக்கலாக போட்டுறாங்க. ஸோ Wonder Woman 1 எல்லாமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருந்துச்சு. கண்டிப்பாக Wonder Woman ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காகவே அமையும். ஸோ இதை பார்த்து கற்றுக்கோங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா Wonder Woman 1 வந்து சூப்பராகவே அமைக்கப்பட்டிருந்துச்சு. பட் அதை டைரக்ட் பண்ண நம்ம பேட்டி ஜெங்கின்ஸை இப்படி வழிக்கு விழுவாங்க சொல்லி வந்து எதிரே பார்க்கல. ஐ மீன் ஃபீமேல் லீட் சூப்பர் ஹீரோஸ்னாலே நாங்கள் வந்து வேற மாதிரி கெத்துடா அப்படின்னு சொல்லி ஃபெமினிசம் சைடில் வந்து ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடிக்காமலே நாங்களெல்லாம் தோக்கச்சிரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணால் கேப்டன் மார்வலாக இருக்கட்டும் Wonder Woman 84 காமிச்சிருக்காங்க. ஸோ டார்க் ஃபீனிக்ஸ் இந்த வகையில் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஒதுக்கி தெளிடுவோம். ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபீமேல் லீட்ஸ்லேயே ஃபெமினிசத்தை ரொம்பவே தூக்கலாக போட்டது கண்டிப்பாக Wonder Woman 84 கேப்டன் மார்வலும் தான். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபெமினிசத்தை தூக்கலாக போட்டிருக்காங்க சொல்லி பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அஃப்கோர்ஸ் Wonder Woman சைடில் போனீங்கன்னா அதில் நம்ம Wonder Woman டெமிகாடாக இருப்பாங்க. ஸோ என்னதான் அவங்க வந்து டெமிகாடாக சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த தனிமைங்கிற ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு விஷ் கிடைக்குது, ஒரு வரம் கிடைக்குது. அந்த வரத்தை ஏற்றுக்கிறது மூலிமா அவங்களுடைய அந்த இழந்து போன லவ்வரான ஸ்டீவ் டவர் திரும்ப வந்துடலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த விஷிங் ஸ்டோன் என்ன கேட்டாலும் கொடுத்துரும். ஆனால் அந்த ஸ்டீவ் டவரை மட்டும் எதுக்கு இன்னொருத்தரோட உடம்புல போட்டுச்சு எனக்கு சத்தியமா தெரியல. ஐ மீன் அந்த எகிப்து அந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவரையே எழுப்புது. நியூக்ஸ் அந்த அணுகுண்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை முடி திறக்கிறதுக்குலாம் இன்ஸ்டண்ட்டாக உருவாக்குது அந்த ஸ்டோன்ஸு. ஆனால் இந்த பக்கம் ஸ்டீவ் டவரை உருவாக்காமல் அவருடைய உயிரை இன்னொரு உடம்புல போட்டுது. சரி, ஓகே, அது கூட அக்செப்டபிள். ஆனால் அந்த ஸ்டோனோட மிகப்பெரிய வேலை என்ன? ஒரு பவரை கொடுத்தா அவங்க கிட்ட இருக்க மோஸ்ட் வேல்யூபிள் திங்கை எடுத்துக்கணும், அவ்வளோதானே. ஸோ எல்லாருக்குமே அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. பட் நம்ம பார்பரா அண்ட் Wonder Womanக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நடக்குது. ஸோ Wonder Woman பவரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்பரா கூட கொஞ்சம் வேகமாக நடக்குதுன்னு சொல்ல அவங்களுடைய நல்ல தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக Wonder Woman வெர்சஸ் அந்த சீத்தா ஃபர்ஸ்ட் ஃபைட் வரும்போதே மொத்தமாக இழந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அகெயின் லேசி ரைட்டிங் சொல்லி ஈஸியாக சொல்லலாம் நினைக்கிறேன். பட் ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட், Wonder Woman அவங்களுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி படத்தில் வந்து இழந்திருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்களுடைய அதிகமான பவர் கிடைச்சிட்ட அப்புறம் ஆல்சோ முக்கியமாக அந்த கோல்டன் ஈகிள் ஆர்மரை எடுத்துட்ட அப்புறம் நடக்கிற அந்த மிகப்பெரிய சண்டைலாம் போட மாட்டாங்க, பேசி தீர்த்துப்பாங்க. ஸோ அகைன் பேசி தீர்த்துக்கிறாங்க வில்லன் கூட. இதே மாதிரி தானே கேப்டன் மார்வலும். ஸோ கேப்டன் மார்வலுக்கு ஆரம்பத்தில் அதிகமான பவர் கிடைக்குது. பட் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் செய்யப்படுது. ஸோ அவங்க முழு பவரே வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சோல்ஜராகவே வளர்க்கப்படுறாங்க. ஸ்டில் மோஸ்ட்லி அவங்க தனிமையில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சப்ரஸ் பண்ணப்பட்ட பவரை எல்லாத்தையுமே அவங்க ஃபைனல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க. கிட்டத்தட்ட சூப்பர் சையன் மாதிரியே மாறிடுறாங்க, கோகு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க வில்லன் கூட பேசி தீர்த்துக்கிறாங்க. ஐ மீன் 2 வில்லன்கள் இந்த படத்தில் கூட 2 வில்லன்களில். ஸோ அந்த ரோனனாக இருக்கட்டும், ஆல்சோ இந்த பக்கம் யான்ட்ராக், இவங்க 2 பேர் கூடயும் பேசி தீர்த்துக்கிறாங்க. நான் அடிச்சா நீ தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யான்ட்ராக போய் அவகிட்ட சொல்லிவே, நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிவே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ அகைன் பேசி தீர்த்துக்கிறது, நான் வந்து செம பவர்ஃபுல், நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் மார்வலும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Wonder Woman கருத்தூசி போடுற மாதிரி அவ்வளோ நேரம் படத்தில் பேசுறது பார்த்தாம கடைசி 20 நிமிஷமும் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் வந்து இருக்க முடியும். நம்ம Wonder Woman அந்த விப்பு கையில் இருக்க அந்த கயிறு லாசோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அடிப்பாங்க. அந்த காத்துல பக்கம் கூட போகாது, நம்ம மேக்ஸ்வெல்லாட் பக்கம் கூட போகாது. அதுக்கப்புறம் படத்தோட எண்டில் எப்படி அவங்க வந்து அந்த கயிறை நைஸாக கொண்டு போய் அவங்க காலில் சுற்றி வச்சாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் யாராலுமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியல. ஸோ அகைன் ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்குது. லூப் ஹோல்ஸ்க்குலாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பண்ணாலும் அது லென்த்தாக போகும் சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த 2 படத்துக்கும் காமனாக சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரணம் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே லாங்காக இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே சொல்ல போனால் ரெண்டுமே கிட்ட
கிட்டத்தட்ட அந்த 2.5 hours மார்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. கேப்டன் மார்வல் பாசிட்டிவ் அதை விட கம்மியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours வந்து இருந்தாலும் அது லாங்காக ஃபீல் ஆனதுக்கான மிகப்பெரிய ரீசன் படம் ரொம்பவே போரிங்காக இருக்குது, அவ்வளோதான். ஸோ படம் லேக் அடிக்குது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ ஹைப்பை வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணல. Wonder Woman 84 கண்டிப்பாக ஹைப் இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி தேவையில்லாத சீக்வன்ஸ், நிறைய ஃபில்லர்ஸ். எனக்கு தெரிஞ்சு Wonder Woman 84 அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும். 1984 ரிலீஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. இப்போ இருக்க அந்த நார்மலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே லேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ரொம்பவே பேசிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த படத்தை ரொம்பவே லாங்காக ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ லாங்காக எடுத்தாலும் பரவாயில்ல, பட் லாங்காக ஃபீல் பண்ண வைக்குது. அதே தான் கேப்டன் மார்வலுக்கும் சரி. இதை பற்றியாவது பரவாயில்ல. Wonder Woman 84 நம்ம Wonder Woman வந்து கண்டிப்பாக நிறைய விதமான எமோஷன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த Wonder Woman கேரக்டரை டெவலப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இந்த காமிக் புக் அக்யூரேட்டாக பறக்கிற மாதிரி காமிக்கிறது, இன்விசிபிள் ஜெட்டுன்னு சொல்லி நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அது வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் கேப்டன் மார்வலில் அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மார்வலில் நிக் ஃபியூரி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே லாங்கான படமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகியிருக்கும். நல்ல வேலை வந்தாருங்க. உண்மையிலே சொல்ல போகணுன்னா கேப்டன் மார்வலில் அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மார்வல் 1 பில்லியன் ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் அந்த படத்தோட கடைசியில் வந்த நம்ம அவெஞ்சர்ஸ் அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான். அதை பார்க்கறதுக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 1 பில்லியன் அடிச்சிருக்கு. பட் அதை தாண்டி கேப்டன் மார்வலுக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க, சீரியஸாக ஒன்றுமே இல்லை. ஸோ 2 படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அகெயின் 2 படத்துலையுமே நம்ம சூப்பர் ஹீரோஸ் சூப்பர் ஹீரோயின்ஸ் அந்த படத்தில் முக்கால்வாசி டைம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லாமல் காமிக்கப்பட்டு கடைசியில் ஃபைனலாக அவங்களுக்கு அதிகமான பவர் கிடைச்சும் அது வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இல்லை எனக்கு Wonder Woman 84 என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் அந்த கோல்டன் ஈகிள் ஆர்மர். ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அந்த கோல்டன் ஈகிள் ஆர்மர் தான் என்ன இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் சத்தியமாக புரியல. எதுக்கு அந்த கோல்டன் ஈகிள் ஆர்மர்? இதுக்கு நார்மலான கையில் இருக்க ஷீல்டோடய வந்திருக்கலாமே. மேபி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி பறந்து வரதுக்காக அந்த கோல்டன் ஆர்மரை யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். பட் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பறந்து வர சக்தி கிடச்சிருச்சே. உண்மையிலே சொல்ல போனால் நமக்கு Wonder Woman பறக்கலை, அவங்க ஃபாலோயிங் வித் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். மேபி கிளைட் பண்ணுறாங்க போல். பட் ஸ்டில் அப்படியே வந்திருக்கலாம். அவங்க வீட்டுக்கு போய் திரும்ப அந்த கோல்டன் ஈகிள் ஆர்மரை எடுத்துகிட்டு பறந்து வந்திருக்காங்க. அண்ட் பறந்து வந்து அது பெருசாக யூஸ் பண்ண மாதிரியும் தெரில. நம்ம சீத்தா போட்டு பொழந்து கட்டுறாங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். சரி, இது எல்லாமே ஓகே. படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் வந்து சகிச்சு பார்த்துட்டீங்க. பட் படத்தோட எண்டு ரொம்பவே அப்ரப்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. கேப்டன் மார்வல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா படத்தோட எண்டில் நம்ம ஏன்றாங்க நீ போய் சொல்லி வை நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கேப்டன் மார்வல் 2 மேபி அங்கே என்ன நடந்திருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பட் இருந்தாலும் அப்படி நடந்திருந்தால் அது அடுத்த வர மூவிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் செஞ்சிருக்கணும். முக்கியமாக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அந்த படத்தில் நம்ம க்ரீ வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. க்ரீக்கும் அந்த ஜாண்டாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கேப்டன் மார்வல் அங்கே வந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லப்படல. ஸோ மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டண்டாக ஃபீல் ஆகியிருக்கலாம். பட் இந்த பக்கம் நம்ம Wonder Woman அடிச்சாங்க பாருங்க ஒரு அந்தர்பல்ட்டி. சீரியஸ்லி எல்லாருமே அவங்க விஷயம் ரினௌன்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம Wonder Woman சொன்னோன்னே ரினௌன்ஸ் பண்ணிடுவாங்களா? முதல்ல இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேச தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த மாதிரி அந்த செல்ஃபிஷான முடிவை தான் எடுத்தாங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த நியூக்கை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நியூக்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து போராடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் கிடைக்கும் போது இந்த உலகத்தில் நியூக்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஸோ அவங்களும் செல்ஃபிஷான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்களா? இந்த உலகம் முழுக்க எல்லாருமே செல்ஃபிஷான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்களா? யாருமே செல்ஃப்லெஸ்ஸாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் சரியாகணும், இந்த மாதிரி உலகத்தில் பசி பண்ணின்னு சொல்லி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எடுத்துருந்தா அதே ரினௌன்ஸ் பண்ணி ஆகணுமா? சப்போஸ் ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு சொந்தமானவங்க வந்தால் கேன்சர் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துருந்தா இந்த மாதிரி Wonder Woman சொல்லிட்டாங்கன்னு திரும்ப அந்த கேன்சரை வர வச்சிருங்க நான் Wonder Woman சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. மேபி இந்த மாதிரி செல்ஃபிஷாக எடுத்த முடிவுகள் பாசிபிளி ரினௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு $1 பில்லியன் கிடைக்கணும், இந்த உலகத்தில் நல்லா பெரிய பணக்காரனாக இருக்கும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் ரினௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். ஸோ இதை பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸே பண்ணல. Wonder Woman வந்து ஒரு தனி பபிள் யூனிவர்ஸ்க்குலாம் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சு முடிச்சிட்டாங்க. சீரியஸ்லி லேசி ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஈஸிலி லேசி ரைட்டிங். பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு கேமரா ஒர்க்ஸ், ஹான்ஸ் சிமர், கேல் கெடர் இவங்க 3 பேர் மட்டும் இல்லைனா Wonder Woman இதை விட குப்பையாக மாதிரி இருக்கும். அவங்க 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை ஓரளவுக்கு மேலே தூக்கிட்டு போயிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் நீயும் நானும் ஒன்று தானே சார் அப்படிங்கிற மாதிரி Wonder Woman அண்ட் கேப்டன் மார்வல் ஒன்று தான், லிட்டரலி ஒன்று தான். அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாங்க. சீரியஸ்லி அந்த யூனிவர்ஸ் கூட நீங்கள் அட்டாச் ஆகிறதுக்கு நினச்சி பார்க்கலாம். பட் அது பார்க்கலனா கூட எனக்கு தெரிஞ்ச அந்த யூனிவர்ஸ் எந்த அளவுக்கும் பாதிக்கப்படாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் Wonder Woman 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. Black Widow நம்ம வந்து பார்க்கல. WandaVision சீரியஸ்லாம் வரப்போது. இந்த மாதிரி ஃபீமேல் லீட் மூவிஸ், ஃபீமேல் லீட் சீரியஸ்லாம் நிறையவே இருக்குது. அதில் எதுலையுமே ஃபெமினிசத்தை அதிகமாக தூவி விட்டுறாதீங்க. பிகாஸ் ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் அண்ட் மேல் சூப்பர் ஹீரோஸ் 2 பேருமே ஒன்று தான். 2 பேருமே சூப்பர் ஹீரோஸ் தான். 2 பேருக்கிட்டே பவர் இருக்குது. 2 பேரும் அநியாயத்தை தான் சண்டை போடுறாங்க. ஸோ
ஸோ 2 பேருமே ஈக்குவலாகவே ட்ரீட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லை இவங்க ஃபீமேல், ஸோ ஃபீமேலாக இருக்கும்போது ஒரு பேர் நான் பெஸ்ட்டாக காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மொக்கையாக காமிக்கிறது. வண்டர் உமன்லேயே ஏகப்பட்ட அந்த ஃபெமினிசம் தன்மை இருக்குது. நீங்கள் வந்து ஒத்து பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா ஆம்பளைகளும் இந்த மாதிரி வண்டர் உமன் பின்னாடியே போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சீரியஸ்லி ஒய் இஸ் தட்? அவ்வளோதான். பட் ஸ்டில் ஷி இஸ் கியூட்னா. ஓகே கம்மி பேக். 2 பேருமே சூப்பர் ஹீரோஸ். 2 பேருக்குமே ஈக்குவலான ஃபைட் பேக்ஸாக கொடுங்க தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் மேல் சூப்பர் ஹீரோஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ்னு வரும்போது அவங்களும் ஈக்குவல் தான், அவ்வளோதான். ஒரு பெஸ்ட்டு ஃபீமேல் லீட் சீன் நான் வந்து காமிக்கிட்டா இதுதான். ஸோ இந்த நோ மேன்ஸ் லேண்டில் வண்டர் உமன் இறங்கி வரும்போது சில்லறையெல்லாம் செதற ஓட்டோங்க. இந்த ஒரு சீக்வன்ஸ் வண்டர் உமன் 84 சரி கேப்டன் மார்வலையும் சரி தூக்கி சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு செம்ம போல்டான செம்ம ஒரு அமேசிங்கான படம். வண்டர் உமன் 1 பெஞ்ச் பேக்காக செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வர எல்லா படங்களுமே ஈக்குவல் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லி நம்புறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வண்டர் உமன் 84 நல்லா இருந்துச்சா இல்லை கேப்டன் மார்வல் நல்லா இருந்துச்சா? உங்களை தாட்ஸ் உங்களுடைய வீச மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு தாறு மரண முடியல மீட் பண்ண இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.